IPL தொடரில் நடைமுறையில் உள்ள இம்பாக்ட் பிளேயர் விதிக்கு வர்ணனையாளரும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளருமான ரவி சாஸ்திரி ஆதரவு தெரிவித்துள்ளார். இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை அணிக்கு நன்மை அளிப்பதாகவும் காலத்துக்கு ஏற்ப விளையாட்டுகளில் மாற்றம் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இம்பாக்ட் பிளேயர் விதி போட்டியை விறுவிறுப்பாக்கி இருப்பதாகவும் ரவி சாஸ்திரி பேசியுள்ளார். கௌதம் கம்பீர் கூறியபடி தான் சிறப்பான கேப்டன் இல்லை என இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் கெவின் பீட்டர்சன் கூறியுள்ளார். பேட்டி ஒன்றில் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்ஷிப் குறித்து பேசிய கம்பீர் கெவின் பீட்டர்சன் மற்றும் டேவ் வில்லியர்ஸின் கேப்டன்ஷிப் குறித்து விமர்சித்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள கெவின் பீட்டர்சன் கம்பீர் தவறாக கூறவில்லை என்றும் தான் மோசமான கேப்டன் என்றும் நகைச்சுவையாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒடிசாவில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பை தேசிய தடகள தொடரின் மகளிர் கோலூன்றி தாண்டுதல் போட்டியில் தமிழக வீராங்கனை ரோசி மீனா பால்ராஜ் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். 4.05 மீட்டர் உயரத்திற்கு கோலூன்றி தாண்டிய ரோசி மீனா முதலிடம் பிடித்தார். மற்றொரு தமிழக வீராங்கனை பரணிகா வெள்ளிப் பதக்கமும் கேரள வீராங்கனை மரியா வெண்கல பதக்கமும் வென்றனர். ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எஃப்டன் ஜோடி தோல்வியடைந்தது. இரண்டாம் சுற்றுப்பயணம் போட்டியில் இத்தாலியின் பொலேலி பவசோரி ஜோடியுடன் போபண்ணா எஃப்டன் ஜோடி மோதியது. இதில் 2-6, 6-4 என்ற செட் கணக்கில் போபண்ணா எஃப்டன் ஜோடி தோல்வியை தழுவியது. இதன் மூலம் தொடரில் இருந்தும் போபண்ணா எஃப்டன் ஜோடி வெளியேறியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.